ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலையிலேயே விக்கிக்கும் என் மச்சானுக்கும் லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. விக்கிக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ், அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரை, கொஞ்சமாக ஸ்வீட் பொட்டேட்டோ, கொஞ்சமாக குக்கும்பர் அவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. விக்கிக்கு வந்து ஸ்கூலுக்கு நான்வெஜ்லாம் கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் அவன் எனக்கு முட்டை சோறு தான் வேணும்னு கேட்டான் பார்த்துக்கோங்க. சரி பிள்ளை ஆசையாக கெடுக்கணுன்ட்டு செஞ்சு கொடுத்துட்டேன் பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்புறம் அவன் ஸ்கூல் போனதுக்கப்புறமா மச்சானுக்கு செய்ய ஆரம்பித்தேன். மச்சானுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல் தான். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து சிம்பிள் மெத்தட் தான், நான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு அரைவாசி வந்ததுக்கப்புறம் முட்டைக்கோசையும் போட்டுட்டு அது ஒரு முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தேங்காய் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மச்சானுக்கும் பேக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. சோறு, முள்ளங்கி சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், கொஞ்சமாக ஸ்வீட் பொட்டேட்டோஸ், அப்புறமா மிதுக்கு வத்தல் பார்த்துக்கோங்க. அப்புறமா ரித்திவியும் தூங்கி எழுந்துட்டான் பார்த்துக்கோங்க. அவனுக்கு வந்து மச்சான் ஆஃபீஸ் போகும்போது பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு விட்டு தான் அமைதியாக இருப்பான் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பான். அதனாலே மச்சான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு விட்டுட்டு அவங்க வேலையை கிளம்பிட்டாங்க.